வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மனப்பக்குவ பிரார்த்தனை. இது நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் கருத்துக்கள் தழுவி உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு வாரம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அத்தியாயம் 8 பார்ப்போம். பிரார்த்தனை தனி மனிதனால் மட்டுமே செய்யப்படுகிறது. அது ஆத்மாவில் இருந்து ஒருபோதும் வருவதில்லை. தனி மனிதனாகிய ஜீவாவில் இருந்து வருகின்றது. உண்மையில் அதுவும் ஆத்மாவே. பிரார்த்திப்பவன் தனி மனிதன். யாரிடம் மனிதன் பிரார்த்திக்கின்றான்? இன்னொரு மனிதனிடம். மனிதன் பிரார்த்திப்பதில்லை. இன்னொரு மனிதனும் என்னைப் போலவே குறைபாடுகள் உள்ள ஒருவன். நான் பிரார்த்திப்பவரின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் எல்லையற்றவை. யாரிடம் ஒரு மனிதன் ஜெபிக்கின்றான் என்பதில் குழப்பம் இல்லாதிருப்பதாக ஆத்மா ஒவ்வொரு தனி மனிதனும் ஆத்மாதான். ஆனால் ஆத்மா தனி மனிதனின் உடல் அல்ல. எனவே பிரார்த்தனை என்பது தனி மனிதனிடமிருந்து ஆத்மா என்ற கடவுளை நோக்கி செய்யப்படுகிறது. தனி மனிதன் என்ற ஜீவாத்மா நிற்கமலற்ற நிறைந்திருக்கும் பரமாத்மாவிடம் பிரார்த்திக்கின்றது. இது குறித்து குழப்பம் இருப்பதாக பிரார்த்தனை எப்பொழுதும் கடவுளிடம்தான் செய்யப்படுகிறது. இறை பேராற்றலின் எங்கும் நீக்கமற்ற நிறைந்திருக்கிறது என்ற ஆன்மீக விழிப்புணர்வு பெற மனிதர்கள் கூட பிரார்த்திக்க முடியும். ஏனெனில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு வெளிப்படையாக தெரிகிறது. உண்மையிலே ஜீவாத்மா பரமாத்மாவின் அங்கம் என்பதுவே மாறாத உண்மை. தனி மனிதனுக்கும் ஜீவாத்மா கடவுளுக்கும் பரமாத்மா பாகுபாடு இல்லை என்பது நமது அறிவை பொறுத்து இருக்கின்றது. வெளிப்படையாக தெரியும் வித்தியாசத்தை உணர வேண்டும். ஆனால் ஒரு தனி மனிதனாக என் இயலாமை உணரும்போது என்னால் பிரார்த்திப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. எனவே பிரார்த்தனை போதனைகளுக்கும் எதிரானது அல்ல. உதவி கேட்டு நான் பிரார்த்திக்கின்றேன். எனவே பிரார்த்தனை என்பது சட்டங்களை நோக்கியதல்ல. பிரார்த்தனை என் உடல் மனதை கடந்து என்னுள் அருவமாக இருந்து என்னை இயக்கும் இறை பேராற்றல் என்ற தெய்வீக சட்டத்தை நோக்கி செலுத்தப்படுகின்றது. உலகையும் அதன் சட்ட திட்டங்களையும் உருவாக்கிய இறை பேராற்றல் நோக்கி பிரார்த்தனை செய்யப்படுகிறது. எனவே நாம் உருவாக்கி படித்துக் கொள்ளும் சூரியன், நீர், நெருப்பு முதலவற்றை நோக்கி செய்யப்படும் பிரார்த்தனைகள் கூட இறுதியில் இறை பேராற்றலும் சென்றடைகின்றது. என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உதவியை கேட்கின்றேன். கடந்த காலம் என்பது நமது வில்லன் அல்ல. அதை வெறுப்புடன் நோக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் இன்று இருக்கும் நிலைக்கு என்னை எனது கடந்த காலம்தான் உருவாக்கியது. ஒவ்வொரு அனுபவமும் நம்மை மேம்படுத்த உதவும் அனுபவம்தான். நான் ஒரு கடந்த காலத்தை கொண்டிருப்பதும் என் பிரச்சனை அல்ல. என் கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பதுதான் இங்கு பிரச்சனை. ஏனெனில் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் நான் தெளிவுடன் இருப்பேனாக. நான் என் கடந்த காலத்தை வெறுக்கவில்லை. என் கடந்த காலத்தை நான் வெறுத்தால் அதனை நான் மறுத்து ஒதுக்கி விடுகின்றேன் என்றாகி விடுகிறது. கடந்த காலம் முடிந்துவிட்டது. அது ஏற்கனவே உண்மை என்றாகிவிட்டது. அந்த உண்மையை மாற்ற என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் என் கடந்த காலத்தை வெறுத்து ஒதுக்கும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது. என்னை நானே குறை கூறும்போது என் கடந்த காலத்தை குறை கூறுகின்றேன்.
இதற்கு நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிவிடுகிறது. என் கடந்த காலத்தை மாற்ற முடியாது என எந்த அளவுக்கு உணர்கின்றனோ அந்த அளவுக்கு என் வெறுப்பு, கோபம், பொறாமை, சந்தேகம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் தரும் உணர்ச்சிகளில் இருந்து விடுதலை பெறுகின்றேன். நான் கடந்த காலத்தை வெறுப்பதன் மூலம் என் நேரத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் விரயம் செய்கின்றேன். என் கடந்த காலத்தை புரிந்து கொள்வது என்பதும் என் கடந்த கால கோபங்கள், வெறுப்புகளில் இருந்து விடுபடுவது என்பதும் இரு வேறு விஷயங்கள் என்பதில்தான் நான் உதவியை கேட்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். சமர்ப்பணம் இருப்பதால் அது ஏதோ செய்கிறது. பிரார்த்தனையோ ஒரு செயல், அதன் பலன் கிருபை. நான் கிருபையை உருவாக்குகின்றேன். கிருபை என்னை வந்து சேர நான் காத்திருப்பதில்லை. பிரார்த்தனையின் மூலம் கிருபையை நான் உருவாக்குகின்றேன். பிரார்த்திப்பது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் எனது சமர்ப்பணத்தில் ஒரு இயலாமையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அடங்கியுள்ளது. என் கடந்த காலத்தை நான் மாற்ற முடியாது என அறிந்து கொண்டால் நான் ஏன் கோபப்பட வேண்டும்? என்னை நானே ஏன் வெறுக்க வேண்டும்? ஆனால் இதை குறித்து நான் எதுவும் செய்ய இயலாதாக இருக்கின்றேன். இந்த இயலாமை ஏற்றுக்கொள்வதும் பிரார்த்திக்க நான் செய்யும் முயற்சியுமே என் சித்தம் சமர்ப்பணம் செய்து என் சித்தத்தை முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. சமர்ப்பணத்தில் என் சித்தம் அர்ப்பணிக்கப்படுகிறது. என் சித்தத்தை சமர்ப்பிக்க என் சித்தத்தை நான் பயன்படுத்துகின்றேன். பிரார்த்தனையில் அழுகையில் ஒருவன் கண்டு உணர வேண்டும். பிரார்த்தனையின்றி எவ்வித தியானமோ சடங்குகளோ இல்லை. பிரார்த்தனைக்கு மாற்றும் வேறு எதுவும் இல்லை. வேறு எந்த வழியிலும் எனது சித்தம் என்பது இறுதியை தேங்கி நிற்கின்றது. பிரார்த்தனையில் என் சித்தம் என் விருப்பத்தோடு சமர்ப்பிக்கப்பட்டு விடுகிறது. இந்த சமர்ப்பணம் அற்புதங்களை செய்கிறது. அர்ப்பணத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அடங்கியுள்ளது. நான் எனது சுய குறை கூறும் மனதை மாற்ற விரும்பவில்லை. என்னையோ யாரையோ குறை கூறாத மனதை நான் கேட்கவில்லை. அது என் பிரச்சனை அல்ல. நான் கேட்பதெல்லாம் என் மனதை ஏற்றுக்கொள்வதை தான். சுய குறை கூறும் மனதை நான் கொள்வேனாக இறைவா எனக்கு உதவும். நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லும்போது கடந்த காலம் செயல்களின் விளைவுகளையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றே பொருள். விளைவுகள் என்பது எனது சுய குறை கூறும் தன்மை. என் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலே என் மனதை ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை குறை கூறும் இந்த மனதை கண்டு நான் பயப்படவில்லை. நான் விரும்பியதெல்லாம் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான். இறைவா, என் சுய குறை கூறும் மனதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். தயவு செய்து உதவி செய்யும். நான் என் சித்தத்தை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏனெனில் அதை வைத்துக்கொண்டு என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து ஓய்ந்து விட்டேன். அது செயலாற்றவில்லை, என்றுமே செயலாற்றாது. எனவே என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கின்றேன். முழு மனதோடு எனது சித்தத்தை உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நான் சோர்வடைய காரணம் இல்லை. என் கடந்த காலத்தை அதனுடன் விளைவுகளுடன் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நான் கேட்கின்றேன். நான் சுய குறைகளை கூறுதலை கலைத்து விட உன்னை வேண்டவில்லை. அதை நிறுத்துவதற்கும் உனது கிருபையை கோரவில்லை. என் குறை கூறும் தன்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் உம்மிடம் கேட்கின்றேன். நன்றி நண்பர்களே. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.